எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்திக்கும் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். மத்திய அரசினுடைய கீழ் அமைந்திருந்தாலும் அதற்கென்று தனி அதிகாரிகள், தனி சட்டம் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஏற்கனவே பல நேரங்களில் மத்திய அரசினுடைய அதிகாரிகளுடைய அலுவலகங்களில், அவருடைய வீடுகளில் எல்லாம் கூட இது போன்ற சோதனைகள் நடந்திருப்பது என்பது ஏற்கனவே நடந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, தகுந்த உரிய ஆதாரங்களின் அடிப்படையில் தான் இந்த சோதனைகள் நடந்திருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகளும் சொல்லுகிறார்கள். அதேபோல மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் தலைமைச் செயலகத்திலும் அதற்குரிய ஆதாரம் இருந்த காரணத்தால் தான் அந்த சோதனை நடந்திருப்பதாக அந்த செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது. இதைவிட இன்னொரு முக்கியம் என்னவென்று கேட்டால், இப்பொழுதும் தான் சிஎஸ், சீஃப் செக்ரட்டரி, அதாவது தலைமைச் செயலாளர் என்பதை அவருடைய பேட்டியிலே சொல்லியிருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். ஏற்கனவே சோதனை நடந்து கொண்டிருந்த போதே நான் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தேன். தலைமைச் செயலகம் வந்து சோதனை நடத்தப்படுகிறது என்று சொன்னால் ஏதோ இதில் ஒரு பெரிய மர்மம் இருக்கிறது, இது ஏதோ ஒரு பூதாகரமாக செய்திகள் வரப்போகிறது. எனவே இது குறித்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும், இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்று நான் அப்பொழுது அறிக்கையை வெளியிட்டிருந்தேன். எனவே இப்பொழுதும் நான் சொல்லுகிறேன், நான் தான் இப்பொழுதும் தலைமைச் செயலாளர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பேட்டி தருகிறார் என்று சொன்னால் இதற்கும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் வலியுறுத்த விரும்புகிறேன். போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த மாதிரியான செய்தியாளர் சந்திப்பு வழங்குவது விசாரணையை பாதிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்பட்டுள்ளது. இதெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. இதுக்கு மத்திய அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ அல்லது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகளோ அல்லது வருமான வரித்துறையை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளோ தான் இன்றைக்கு முன்னாள் தலைமைச் செயலாளர் சொல்லியிருக்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம், கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். அவர் தன்னுடைய உயிருக்கே பாதிப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த வருமான வரித்துறையோட அதிரடி நடவடிக்கையில பாஜகவோட பின்னணி அரசியல் செயல்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதான் இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக மத்தியில் இருக்கக்கூடிய அரசு, அதே போல பாரதிய ஜனதா கட்சி, அதே போல் அங்கே இருக்கக்கூடிய வருமான வரித்துறை அதிகாரிகள், இவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். இதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. அந்த செய்தியாளர் சந்திப்பு தொடங்கும் பொழுது அதிமுகவை சேர்ந்த சிலரை பேர் குறிப்பிட்டு நன்றி தெரிவிக்கிறார். ஆனால் அதே இடத்துல அதிமுக அரசு இங்க இப்ப இருக்கக்கூடிய தமிழக அரசு தயங்குறது அப்படிங்கிறதும் குறிப்பிடுறாரு. இந்த முரண்பாடு இதுக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல போய் நீங்க என்ன சந்திச்சு இந்த பேட்டி கேட்குறீங்களா? கோட்டையில் தான் இருப்பார் முதலமைச்சர், இல்லைன்னா வீட்டில் தான் இருப்பார். ஏற்கனவே 5 வருஷம் இருந்த ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தப்போவும் அப்போ சந்திச்சு நீங்கள் போய் எதுவும் கேட்க முடியல. இப்போயாவது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். இப்போயாவது அவரை போய் சந்தித்து தயவு செஞ்சு அவரிடத்தில் விளக்கங்களை கேட்டு நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய வகையை அந்த உபயோகமான காரியத்தை ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய செஞ்சால் உங்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக என்றைக்கும்